ஒரு அழகான கிராமம். வெளியே பசுமை, உள்ளே அமைதி. அந்த கிராமத்தில் ரகு என்ற உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு கனவுகள் பெரியவை. அவனோடு தினமும் உழைக்கும் சுறுசுறுப்பான வெள்ளை முயல் சினு. சினுவை விட நெருக்கமான நண்பன் ரகுவுக்கு யாரும் இல்லை. அதே கிராமத்தின் ஓரத்தில் அன்புடன் வாழும் வயதான ஒரு பாட்டி இருந்தார். அந்த பாட்டிக்குத் துணை நம்பிக்கையான மெதுவான ஆமை ராமு. ஒரு நாள் அந்த கிராமத்தில் பேரச்சத்தை ஏற்படுத்தும் செய்தி வந்தது. பெரிய புயல் வரப்போகிறது, வீடுகளை பலப்படுத்தி பாதுகாப்பாக இருங்கள். அனைவரும் ஓடிப்போய் தங்கள் வீடுகளை சீரமைக்கத் தொடங்கினர். அப்போது பாட்டி ராமுவை பார்த்து மெதுவாக சொன்னார், ராமு, நமக்கு ஆடம்பரம் வேணா, பலமான மண் செங்கற்கள் போதும். ராமு மெதுவாக ஆனால் உறுதியுடன் கெட்டியான மண் செங்கற்களை எடுத்துக்கொண்டு வரத் தொடங்கியது. பாட்டியும் ராமுவும் சேர்ந்து எளிமையான ஆனால் உறுதியான மண் வீட்டை கட்டினர். அதே நேரத்தில் ரகு சினுவை அழைத்தான். சினு, நம்ம வீடு கிராமத்திலே அழகா இருக்கணும், வெள்ளியாலான செங்கற்கள் கொண்டு வா. சினு சுறுசுறுப்பாக ஓடி ஜொலிக்கும் வெள்ளி செங்கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்தது. சூரிய ஒளியிலே பிரகாசிக்கும் ஒரு வெள்ளி வீடு உருவானது, பார்ப்பவரையே மயக்கும் அளவுக்கு அழகாக. ரகு சிரித்தான். பாட்டி, இப்படி ஒரு மண் வீடா? என் வீடு பாருங்க, பளிச்சுன்னு ஜொலிக்குது. பாட்டி சொன்னார், ரகு, அழகு இருக்குது, ஆனா அழகு நம்மை காப்பாற்றாது. அந்த இரவு கருமேகங்கள் சூழ்ந்தன. காற்றின் சத்தமே அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் ஒரு குழு கொள்ளையர்கள் கிராமத்துக்குள் நுழைந்தனர். அவர்கள் கண்களுக்கு முதலில் பட்டது ரகுவின் ஜொலிக்கும் வெள்ளி வீடு. இதுக்குள்ள இருக்கிற வெள்ளி போதுமே நம்ம வாழ்க்கையை மாற்ற. ஓரடி, 2 அடி வெள்ளி செங்கற்கள் விழுந்தன. சில நிமிடங்களில் அந்த வீடு முழுவதும் இடிந்து விழுந்தது. ரகு ஓடி வந்து பார்த்தான். அவன் கனவு, அவன் பெருமை, அவன் செல்வம், அவன் நம்பிக்கை அனைத்தும் ஒரே இரவில் மண்ணாகி போனது. சினு, நம்ம வீடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சினு மெதுவாக ரகுவை ஆறுதல் படுத்தியது. அப்போது ரகு பாட்டியின் வீட்டை பார்த்தான். அது மட்டும் அசையாமல் நின்றது. ஏன்? அது மண் வீடு, ஜொலிக்கவில்லை, ஆனால் உறுதியாயிருந்தது. பாட்டி பாதுகாப்பாக இருந்தார், ராமுவும் பாதுகாப்பாக இருந்தது. ரகு அழுதபடி சொன்னான், பாட்டி, நான் தவறு செய்துட்டேன். பாட்டி சொன்னார், ஆடம்பரம் பேராசையை ஈர்க்கும் ரகு, ஆனா உழைப்பால் கட்டிய உறுதியான வீடு உயிரை காப்பாத்தும். அந்த நாள் ரகு ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டான். உண்மையான செல்வம் உழைப்பு மற்றும் பாதுகாப்பு. அன்று முதல் ரகு சினுவுடன் சேர்ந்து ஆடம்பரமில்லாத ஆனால் உறுதியான ஒரு புதிய வீடும் ஒரு புதிய வாழ்க்கையும் கட்டத் தொடங்கினான். அதிகமாக வேண்டும் என்ற ஆசை இறுதியில் பெரிய இழப்பை உண்டாக்கும். பேராசை பெரும் நஷ்டம்.